ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட வருண் சுஜு. நீங்கள் பார்த்துட்டு இருக்க உங்கள் சவுண்ட் பாட்டி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நேரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை பற்றி பார்த்துட்டோம், நேரு இன்ஜினியரிங் காலேஜை பற்றி பார்த்துட்டோம். ஸோ நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலுக்கு பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா, அதே நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் இன்ஜினியரிங் காலேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில். பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விளாக் தான் பார்க்க போகிறோம். நேரு இன்ஜினியரிங் காலேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு விளாக் தான். ஸோ நம்ம ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, நம்மளை கீழே இறங்கி வீடியோ எடுக்காமல் கார்லேருந்து வீடியோ எடுத்துருப்போம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் நீங்கள் நேரு இல்லாட்டி கோயம்புத்தூரில் என்ன காலேஜாக இருக்கட்டும், அது சென்னையில் என்ன காலேஜாக இருக்கட்டும், இல்லை பெங்களூரில் எந்த காலேஜாக இருக்கட்டும், உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும், எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஃபீஸும் இல்லாமல் டொனேஷன் இல்லாமல் நீங்கள் போனோம்னா கீழே தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அட்மிஷன் ஃபீஸ் சம்மந்தமாக நம்ம நிறைய ஹெல்ப் சப்போர்ட் பண்ணி தந்துடலாம். ஸோ ரொம்ப வளவலாம் பேச வேணாம், டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ சொல்லப்போனால் நேரு இன்ஜினியரிங் காலேஜை பற்றின ஒரு டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் அது போக ஒரு பிளாக் தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பார்ட்டி பண்ணலாமா? ஸோ டக்குன்னு வீடியோக்குள்ளே வந்துட்டோம். நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம், அதாவது பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே இருந்து தான் அந்த ஃபுல் வீடியோ இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன், அதாவது சரி இன்ஜினியரிங் சரி ஆர்ட்ஸும் சரி பக்கத்துலேயே தான் இருக்குது. பட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டு பாலக்காடு ஹைவேல பார்த்தீங்கன்னா திருமலையம் பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு நம்ம பாலக்காடை நோக்கி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா திருமலையம் பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்கும், அங்கே தான் இருக்குது. ஸோ இந்த காலேஜை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜை விட இந்த காலேஜில் என்ன ஒரு பெஸ்ட்டாக ஒரு சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜில் எந்த அளவுக்கு ஒரு தமிழ் பீப்புள் படிக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக மலையாள பீப்புள் படிப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 50% தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக மலையாள ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு மலையாளம் விஷயமாக நிறைய மலையாளி பீப்புள்ஸை கற்றுக்கிட்டு நிறைய கல்ச்சர் கற்றுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டான ஒரு கேம்பஸ் வேணும்னா நேரு தவிர வேறு எந்த ஒரு கேம்பஸுமே கோயம்புத்தூரில் இருக்காது. ஸோ இப்போ டப்புன்னு நம்ம காலேஜுக்குள்ள வந்திருப்போம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஸோ ஆர்ட்ஸ் நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். ஆக்சுவலாக நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், ரைட் சைடில் ஒரு மெயின் பில்டிங் போயிருக்கோம். ஸோ ரொம்ப ஒரு க்ரீனிஷான ஒரு என்விரான்மெண்ட்டுங்க காலேஜுக்குள்ளே. எல்லாமே பார்த்தீங்கன்னா பச்சை பசேர்னு இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தாலே தெரியும், நிறைய மலையாளி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதான் கிரவுண்டு, காலேஜோட கிரவுண்டு பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பெரிய கிரவுண்டுன்னு. ஸோ ஸ்போர்ட்ஸுக்குமே நேருவில் வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் வரும் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உங்களுக்கு வந்து சீட்டு வேணும்னாலும் அதுவும் பண்ணிக்கலாம். ஸோ கேர்ள்ஸுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஹாஸ்டலும் இருக்குது. அதே மாதிரி அங்கிட்டு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஹாஸ்டலும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அந்த பக்கம். ஸோ ஆர்ட்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கேன்டீன்ஸ் இருக்குது, காலேஜோட கேன்டீன்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கேன்டீன்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபுட்டு இன்கேஸ் உங்களுக்கு ஹாஸ்டலில் செட் ஆகலைன்னா நீங்கள் வெளியிலேயும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் லேடிஸ் ஹாஸ்டலு. அங்கே பாருங்களேன் ஷூட்டிங்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதான் சொன்னேன், நீங்கள் இந்த நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஆர்ட்ஸாக இருக்கட்டும் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஒரு காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 7க்குள்ளே வரக்கூடிய ஒரு காலேஜ், ஒரு பெரிய காலேஜ். அதனால ஷூட்டிங்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் மொக்க காலேஜ்லாம் யாரும் ஷூட்டிங்லாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ டாப் ரேட்டடான காலேஜ், இங்கே அதெல்லாம் கேமராலாம் இருக்குது. டாப் ரேட்டடான காலேஜ்னால தான் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்லாம் எடுக்கிறாங்க. இந்தளவுக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது. அதே மாதிரி இவங்க சின்ன குரூப்லாம் இல்லைங்க. இந்த குரூப் பார்த்தீங்கன்னா நேரு குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா கேரளாவில் கிட்டத்தட்ட ஒரு 25 காலேஜ் கிட்ட வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கும் மேற்பட்ட காலேஜ் வச்சுருக்காங்க. ஸோ நான் முன்னாடி காமிச்ச மாதிரி இதுதான் கிரவுண்டு. ஸோ ரொம்பலாம் நமக்கு அலோவ் பண்ணல வீடியோ எடுக்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயம் கம்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ நேருவை பொறுத்தவரை இன்ஜினியரிங் நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டொனேஷன்ஸ் இப்போதைக்கு இல்லை. ஸோ அதனால எல்லா காலேஜுக்கும் முன்னாடியே வாங்க, டொனேஷன்ஸ் இருக்காது. ஸோ முன்னாடியே ரிசல்ட்டுக்கு முன்னாடி அட்மிஷன் பண்ணி டொனேஷன் இருக்கான்னு சொல்கிறது 100% உண்மை தான். ஸோ நேரில் எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா டொனேஷன்ஸ் வைக்கல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அட்மிஷன் சப்போர்ட்டுக்கு. ஸோ எந்த விதமான எக்ஸஸ் ஃபீஸும் டொனேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதான் நேரு காலேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெல் எஜுகேட்டட் ஸ்டாஃப்ஸ் தான், பிஹெச்டி டாக்டரேட் அந்த மாதிரி முடிச்சது தான். இதான் மெயின் கேம்பஸ். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஏபிஜே அப்துல் கலாம் பிளாக் அப்படின்ட்டு இருக்கா, இதுதான் மெயின் பிளாக். இதுதான் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்க நேரு இன்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டாலே. ஸோ ஒன்றா ரெப்புரேட்டரான ஒரு காலேஜுங்க. உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு 200+ கம்பெனிஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ப்ரைஸ்லாம் இல்லைங்க. எல்லாராலையும் கட்டக்கூடிய மினிமம் ஃபீஸில் தான் உங்களுக்கு எல்லா கோர்ஸுமே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த இவ்வளோ பணத்துக்கு இந்த காலேஜ் உண்மையிலே வேல்யூவான ஒரு காலேஜுங்க. ஏன்னா டாப் 7க்குள்ளே வர ஒரு காலேஜ், கோயம்புத்தூர்லேயே ரெப்புடேட்டடான ஒரு காலேஜ். ஸோ அந்த காலேஜுக்குள்ளே வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனை பொறுத்தவரை உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பக்காவாக இருக்கும். ட்ரைனிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சிங் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு கீழே தாங்க வருது. ஸோ யூனிவர்சிட்டி ரீதியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குற டிகிரி சர்டிஃபிகேட் வேல்யூவாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து வெளியில் வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கேம்பஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். கிட்டத்தட்ட நிறைய கேட் இருக்குங்க. கேட் 1, கேட் 2, கேட் 3 இருக்குது. இதுதான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு. உங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருக்காது. ஸோ இன்னொரு வீடியோவில் சரியாக நம்ம போட்டுக்கலாம். இதுதான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு. ஸோ நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னாலே எப்படி நம்ம ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கோ அதே மாதிரி நேருக்கும் ஒரு பிராண்ட் இருக்குங்க. பட் இந்த காலேஜ் வந்து கொஞ்சம் அவுட்டராக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் சிட்டிக்குள்ளே தான் இருக்குது ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ உங்களுக்கு ஃபீஸ் வைஸ் இந்த ஃபீஸுக்கு ரொம்ப ஒத்தவளான ஒரு காலேஜ்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு எந்த காலேஜாக இருக்கட்டும், நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், கோயம்புத்தூர் இருக்கிற எந்த காலேஜாக இருக்கட்டும், திருச்சியில் இருக்கிற எந்த காலேஜாக இருக்கட்டும், சென்னை ஃபுல்லாக, பெங்களூர் ஃபுல்லாக எந்த காலேஜுக்கு டொனேஷன்ஸ் இல்லாமல் எக்ஸஸ் ஃபீஸ் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலும் கீழே தெரியுற நம்பரை உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் காண்டாக்ட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு எந்த விதமான எக்ஸஸ் ஃபீஸும் இருக்காது. ஸோ உங்களுக்கு எந்த காலேஜ் தமிழ்நாட்டுக்குள்ளே பெங்களூருக்குள்ளே வேணுனாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நேருவை பற்றி பேசிகிட்டே போகலாம். ஏன்னா சின்ன விஷயத்தில் முடிக்கக்கூடிய ஒரு காலேஜ் கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நேரு ஆர்ட்ஸுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டாச்சு, இன்ஜினியரிங் தனியாக ஒரு வீடியோ போட்டாச்சு. ஸோ நிறைய விஷயங்களை போட்டு வள நான் இழுக்க விரும்பலை. ஸோ அதனால் நீங்கள் யாருமே இந்த காலேஜை பார்த்துருக்க மாட்டீங்களே. ஸோ விர்ச்சுவலாச்சும் இந்த காலேஜை வந்து உங்ககிட்ட வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வந்து ஒரு vlog மாதிரி பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை பற்றியும் ஒரு வீடியோ சீக்கிரமாகவே வரும். ஸோ இந்த காலேஜை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறது மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மலையாளமே தெரியலனாலும் அங்கே இருக்கிற மலையாளி ஸ்டூடெண்ட்ஸில் நீங்கள் பேசி கண்டிப்பாக மலையாளம் கற்றுப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கேரளாவோட ட்ரெடிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் தாண்டி நம்ம தமிழ்நாடோட கல்ச்சரை தாண்டி ஒரு கல்ச்சர் வேணும், ஒரு வித்தியாசமான ஒரு என்விரான்மெண்ட்டுக்குள்ளே படிக்கணும், ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட்டுக்குள்ளே படிக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு நேரு தான் பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லலாம். உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து இந்த டாப் 7க்குள்ளே வர்ற காலேஜில் எந்த காலேஜிலுமே நேருவுக்கு கம்மியாக ஃபீஸ் கிடையாது. ஸோ ரொம்ப கம்மியான ஃபீஸில் அவங்க பண்ணி தந்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு பெரிய குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் தான். ஸோ இங்கே படித்தா உங்களுக்கு கண்டிப்பாக ரெப்புடேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நேரு இன்ஜினியரிங் காலேஜை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்லையுமே போட்டிருக்கோம் நிறைய வீடியோஸு. ஸோ ஆர்ட்ஸ் கேம்பஸுமே நம்ம இன்ஜினியரிங் எந்த அளவுக்கு ஒர்த்தபுளாக இருக்கோ அதே ரெப்புடேஷனோட உங்களுக்கு ஆர்ட்ஸ் கேம்பஸுமே இருக்குது. ஸோ அதே ஃபீஸ் தான், கம்மியான ஃபீஸில் தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அட்மிஷன் வேணும்னா கீழே தெரிய நம்பர் காண்டாக்ட் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாகவே உங்களை வந்து சந்திக்கிறேன்.